உத்திரமேரூரில் அதிமுக கழக உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் மானாம்பதி, காரணை மண்டபம், அம்மையப்பநல்லூர், மேநல்லூர், பெண்ணலூர், ஒட்டந்தாங்கல், அரசாணிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உத்திரமேரூர் மேற்கு ஒன்றிய நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு அதிமுக புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கினார். மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் பேசுகையில், ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக அரசு மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி மற்றும் சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, குப்பை வரி, பால் விலை உயர்வு போன்ற பல வரி உயர்வுகளை தமிழக மக்களுக்கு பரிசாக அளித்துள்ளது. அரிசி, காய்கறி என்று அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்வு, மணல், ஜல்லி, சிமெண்ட், இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை பல மடங்கு உயர்வு. தமிழகத்தில் திமுக ஆளும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை இளைஞர்கள், மாணவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் உபயோகிப்பதால் எழும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, கொலை, கொள்ளை, வழிப்பறி, செயின் திருட்டு, தனியாக வசித்து வரும் முதியவர்களை குறிவைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொள்ளையடித்தல் என்று அதிகரித்து வரும் குற்ற செயல்களால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்படைந்துள்ளனர். ஆளும் கட்சியின் நிர்வாகிகளால் காவல்துறை மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மிரட்டப்படுதல், மணல் கொள்ளையை தடுத்த கிராம நிர்வாக அலுவலர் கொலை செய்யப்படுதல், தேர்தலின் போது பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமின்றி அரசு மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தில் அதிகரிக்கும் சாதி இன கலவரங்கள், மக்களை கடனாளிகளாக ஆக்கியதுதான் திமுக அரசின் சாதனை. இவ்வாறு திமுக ஆட்சியின் வேதனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் நகர கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு, மாவட்ட அவை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மானாம்பதி வில்வபதி அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் மாவட்ட செயலாளர் சேகர், மேநல்லூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான மேற்கு ஒன்றிய நகர கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர்.